ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ எனக்கே தெரியுது ப்ரோ, என்ன ப்ரோ வீடியோ போட்டு ஒரு இருக்கும் போல் 2 மாதம் இருக்கும் போல் அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நிஜமாக வீடியோவே போடலங்க. பார்த்தீங்கன்னா Z9 வாங்கிய அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே பெருசாக போடவே முடியல. அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்குது. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி இன்ஸ்டா சும்மா ரீல்ஸ் போடலாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 2 மந்த்ஸில் சும்மா ஒரு 4-5 ரீல்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. வீடியோ எங்கேயும் ட்ரிப்பு நானும் எங்கேயும் பெருசாக போடல. 2 டைம் ஊட்டி போனேன். மறுபடியும் ஊட்டி vlog போட்டால் முடிச்சிருவாங்க தெரியும் ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு ஊட்டி vlog மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னா எதுவுமே ஆக்சுவலி எதுவுமே போடல. இன்னும் கன்னியாகுமரி பிளான்லாம் இருக்குது. அது 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி பிளான். ஸோ அதுக்கப்புறம் 2-3 பீச் பிளான்லாம் இருக்குது கேரளா சைடில், அதெல்லாம் போகணுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது பைக் எடுக்க போகிறோம். ஸோ அதோட பைக் டெலிவரி வீடியோ தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் பைக் இருக்குது, Z9 இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் எடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஃப் ரோடிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பைக் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் எங்கள் பிளான். ஆஃப் ரோடிங் பைக் என்ன இது அப்படின்னா அவங்க தெரிஞ்சு எப்படி தான் வீடியோ போக தெரிஞ்சது. அது தமிழில் கூட நான் போட வாய்ப்பு இருக்குது அந்த பைக் என்ன இதுன்னு. ஸோ vlog பண்ணி ஒரு 2 months ஆகுதுனால நல்லா உளரும், எனக்கே தெரியும். டக்குன்னு உளரும் வாய். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆஃப் ரோடிங். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஆஃப் ரோடிங் மிஷின் தான் அது. ஆக்சுவலி எல்லாருக்கும் திரும்பி எந்த வண்டினே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஆக்சுவலி பழைய மாடல் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை, பட் பிடிக்கும். இப்போ அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை, பட் புது இதில் நான் ஓட்டி பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ட்டை பார்த்தேன், அந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் எனக்கு டெலிவரி எடுக்க போகிறோம். அது எதுன்னு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் சீக்கிரட்டாக இருக்கும் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ இன்றைக்கி டெலிவரி. ஏன்னா நிறைய பேர் என்னால் கூப்பிட முடியல என் பாய்ஸையே. ஸோ எல்லாமே கம்மியாக தான், ஏன்னா எல்லோரும் வேறு இடத்துல இருக்காங்க. எல்லாமே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்மி தான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கூப்பிடலாம். ஸோ இதுதான் பிளான். பைக் பார்த்தீங்கன்னா எங்கள் ரீல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். Z9 என்ன பிரச்சனைனா ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் தான் நான் ஓட்டியிருப்பேன். இந்த பேக் டயர் பாருங்களேன், சென்டரில் ஒன்றுமே இல்லை. ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா பேக் டயர் காலி ஆயிடுச்சு. ஷோரூம் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹெல்மெட்டு கேட்கலாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஸோ பாய்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த டெலிவரிக்கு மட்டும் அம்மாவால் வர முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குங்கனால நானும் அப்பா அப்புறம் பாய்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவலி ஆனால் எந்த இப்போதைக்கு என்னதுன்னா ராயல் என்ஃபீல்டு. ஸோ அதில் தான் எடுக்க போகிறோம். ஷோரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்படியே பைக் டெலிவரி எடுப்போம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்த நான் அன்றைக்கி வந்து ஈவினிங் என்னால் ரொம்ப டிராஃபிக் அந்த நாள் பேச முடியல. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, வீட்டுக்கு சீக்கிரம் போகணுங்கிறனால என்னால் ப்ராப்பராக vlog பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி நல்லா ப்ராப்பராக vlog பண்ணலாம் அப்படின்ட்டு வருவோம். ஆக்சுவலி இன்னும் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாங் ட்ரிப்ஸ். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லாங் ட்ரிப்ஸ் அடிக்க முடியாது. ஸோ ஓவர் வியூ கொடுக்கணும்னா என்கிட்ட ஒரு NS200 இருந்துச்சுங்க. ஒரு ஹார்ட் இது என்னென்னா, நான் NS200 சேல்ஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு தான் ஹிமாலயன் வாங்கியிருக்கேன். ஸோ NS200 பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தாச்சு. என் கூட ட்ராவல் பண்ண 6 years என் கூட ட்ராவல் பண்ண NS200 பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ அது கொஞ்சம் ஹார்ட் தான். அந்த NS நான் வாங்கினதே எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு என்னை வர சொல்லிட்டு என்னை ஆக்சுவலி போகிறது லேட் ஆகிடுச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க.
ஸோ அந்த ஃபீலிங், அந்த கஷ்டத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த என்எஸ் வாங்கினேன். நான் காலேஜ் படிக்கும் போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6 years வச்சுருந்தேன் அந்த NS 200. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 வாங்கினேன். ஸோ நிஞ்சா 300 அப்புறம் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், 1 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துட்டு Z900 சூப்பர் பைக் வாங்கினோம். ஸோ சூப்பர் பைக் இருக்குது. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ NS கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ Himalayan 450 எடுத்தாச்சு. எனக்கு டெஸ்ட்டே பண்ணாங்க. அந்த பிக்கப் இப்போ 5th gear நார்மலாக இருக்குது, ஒரு 2 gear டவுன் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கப், அந்த 40 bhp, அந்த 40 Nm ஆஃப் டார்க் அப்படியே தெரியுது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிரர் லைட்டாக லூஸாக இருந்துச்சு, அதை நானே டைட் பண்ணிட்டேன். ஆரன் அடிக்கலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அடிக்குது பிளாக். ஆமாம் ஆகுது. ஆரன் ஏன் அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கனெக்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆரனில், அது ஒரு கனெக்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை. அது நானே கனெக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் பிக் டீல். ஸோ அதனால் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பரவாயில்ல, நான் ஏதோ நமக்கு ஏதோ 4-5 பைக் ஓட்டின ஓன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஆனால் நிஞ்சா 300லாம் ஒரு ப்ராப்பரான மிஷின். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 months தான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 எடுத்துருவோம். ஸோ அதோட விளாக்ஸ் போடும். நிஞ்சா 300 கன்னியாகுமரி பிளான்லாம் இருக்குது. ப்ரோ கன்னியாகுமரி பிளான் 4-5 மாதமாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கே தெரியுது. பட் கன்னியாகுமரி போகணுங்க. ஆனால் கன்னியாகுமரிலாம் கண்டிப்பாக போனேன்னா சூப்பர் கார் போர்ட்ஸ் 911 நினைக்கிறேன் எடுப்போம். பொறுமையாக போவோம் சாவிங்கிற மாதிரி ட்ரீம். சூப்பர் காரும் சூப்பர் பைக் எப்போ வாழ்க்கையில் ரொம்ப ஆசை இருந்துச்சு, எடுத்தாச்சு. ஸோ சூப்பர் பைக் எடுத்தாச்சு, சூப்பர் கார் மட்டும் எடுப்போம். சண்டேல எல்லா வண்டியும் பார்க்க முடியுது வெளியில். நைஸ் நைஸ். ப்ரோ வண்டி பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லிங்கன்னா நான் 1 month போட்டேங்க, இல்லை ஒரு வாரம் போட்டோம். வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும், மிச்சபடி பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாமல் ப்ரோ வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஆனால் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,63,000 65,000 கிட்ட வந்துச்சு எனக்கு. இது நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கேமட் ஒயிட் கலரு. இது பார்த்தீங்கன்னா 3,60,000 60-65 அந்த ரேஞ்ச் வருது. வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40 days நினைக்கிறேன். ஸோ 40 days பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்க வெயிட் பண்ணியிருக்கோம். ஆமாம் 40-41 days. பிக்கப் சிக்னல்னு எடுக்கிறோன்னா பிக்கப் அடி தாறுமாறு வழி போகிறது மாதிரி ஆஃப் ரோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1000 kilometers இப்படியே போக சொல்லலாம். நான் ரெடி. NSல கூட கொஞ்சம் NS நான் போய் சொல்ல மாட்டேன். நான் 1000 kilometersல ஒரே நாளில் பண்ணியிருக்கேன் NSலேயே. பட் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு லிட்ரலி. ஸோ சூப்பர் ஹிமாலயன் பயங்கரமான ஒரு அப்கிரேட். இதிலே பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ட்ரிப் 1 டிஸ்டன்ஸ் MT நான் எல்லாமே டீட்டெயிலாக போடுறேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஸ்வைப் அப், அதை நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். அதுதான் இங்கே பயங்கரம், அது ஒரு பயங்கரம். ஆனால் ஆஃப் ஆகும்போது ஹிமாலயன் நான் இன்னொரு டைம் காமிச்சா பரவாயில்ல, ஏன்னா கவாசாக்கில் ஆகும் இதில் காட்டில். பட் பரவாயில்ல, ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹிமாலயன் வந்து அதுக்கப்புறம் அந்த நீடல் ஸ்வைப் அப் போகும் பாருங்களேன். சான்ஸ்லெஸ். மைலேஜ் எனக்கு 29 காட்டுது. ஆனால் அதெல்லாம் போய் எனக்கு ஒரு 20-22 கொடுத்தாலே பெரிய விஷயம் நான் கொடுக்குற த்ராட்டலுக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் விளாக்ஸ்லாம் போட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் அப்கமிங் இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட், அப்புறம் கிராஷ் கார்டு, மொபைல் ஹோல்டரு, ஹசார்ட் லைட்டு எல்லாம் மாடிஃபிகேஷன் ஒன்றா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் விண்ட்ஷீல்டு மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விண்ட்ஷீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் சின்ன கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கரிங் ஒர்க்கில், அப்புறம் நம்ம NSலையும் Z900 பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ஃபோக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் கோல்டன் ஃபோக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது இல்லாமல் இன்னொரு ஐடியா அது இருக்குது. பட் நான் அது எப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற அலாய்ஸை வந்து டியூப்லெஸ்ஸாக இது ஆக்சுவலி டியூப் ஃபோக் தான். டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன். கோல்டன் கலர் அலாயா நம்ம இதில் வரும் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் ஹிமாலயில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், பொறுமையாக எல்லாம் ஒன்றா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது மைண்ட்குள்ளே. ஒன்றா கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். சூப்பர் பைக் வீடியோஸை கண்டிப்பாக வரும். இப்போ ரீசெண்டாக இன்னொரு சூப்பர் பைக்கில் கேரளா பிளான்ஸ், அதுக்கப்புறம் 2-3 பிளான்லாம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து கண்டிப்பாக போடுவேன் பிளான் பண்ணோம். எங்கே வீடியோ போடாமல் எங்கே பொழப்புன்ட்டு வீடியோ போடவே இல்லை. ஸோ கண்டிப்பாக போடுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கேளுங்க ப்ரோ, இதை மிஸ் பண்ணிட்டீங்க என்ன ஏது ஏதாவது சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இதோட வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரோ கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஸோ இன்ட்ரோ மாற்றாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கோங்க. இன்ட்ரோ நான் கூடிய சீக்கிரம் மாற்றிட்டு இருக்கேன். இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கேன் வீடியோ எடிட்டர், அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்கள வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்டானா, இன்ட்ரோ எடிட் பண்ணி கொடுத்துட்டானா மாற்றிடலாம். ஸோ இத்தனை வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ, பாய்.